துஷாரோட கேப்டன்சி எப்படி இருந்தது, இதை பற்றி தான் வந்து விஜிஎஸ் கேட்குறாங்க. துஷார், உங்கள் மேலே நான் ரொம்பவே நம்பிக்கை வச்சுருந்தேன், ஆனால் நீங்கள் என்ன டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டீங்க. நீங்கள் வந்து கேப்டன்சிக்கான ஒரு மாடல் வந்து செட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தேன். நீங்கள் மற்றவங்களுக்கு இன்ஸ்பயராக இருக்கும்னு நினச்சா நீங்களே வந்து உங்களோட டியூட்டி வந்து சரியாக செய்யலையே. அங்கே வந்து எஃப்ஜே தூங்கிட்டு இருந்தாங்க, 2 தடவை வந்து நாய் குலைச்சிது. ஒரு தடவை போயிட்டு நீங்கள் போய் சொன்னீங்களா ஏன் தூங்குறீங்கன்னு சொல்லிட்டு. ஒரு கேப்டன்னா அந்த வீட்டில் எல்லாமே வந்து பார்க்கணும், என்னெல்லாம் வந்து தப்பு நடக்குதோ அதெல்லாம் வந்து கேள்வி கேட்கணும். ஸோ என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு தனி அறையை வந்து கொடுத்துருக்காங்கல்ல, எதுக்கு இதெல்லாம் சும்மா கதை பேசிட்டு உட்காரத்துக்கோ லவ் பண்ணுறதுக்கோ ஆகுமா வந்து இந்த மாதிரி தனி அறை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு துஷாரை போட்டு கிழிக்கிறாங்க. இந்த கேள்வி எப்போதான் விஜிஎஸ் கேட்போன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஃபைனலி கேட்டுட்டாங்க. ஆக்சுவலி துஷாரை தான் வந்து நாமினேட் பண்ணியிருக்கணும் இந்த வர்ஸ்ட் பர்ஃபார்மர் லிஸ்ட்டில். ஆனால் கண்டஸ்டன்ஸ் ஏன் வந்து இந்த மாதிரி பண்ணலன்னு தெரியல. துஷாரை வந்து ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கணும், உன்னோட டியூட்டி நீ ஒழுங்காகவே பண்ணல, பிக் பாஸே வந்து உன்னை காரி துப்பி வெளியே அனுப்பிச்சிட்டாரு இந்த மாதிரி கேப்டன்சி பதவியிலேருந்து, நீ எல்லாம் வந்து டியூட்டியாக செய்யலைன்னு சொல்லிட்டு துஷாரை சொல்லாமல் மற்றவங்கள சொல்லியிருக்காங்க. ஃபைனலி இந்த கேள்வி வந்துடுச்சு. இப்போ துஷாரோட கேப்டன்சியை பற்றி விஜய் சேதுபதி கேட்குறாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எபிசோடில் பார்க்கலாம்.